பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே மற்றும் கர்த்தருடைய தாசர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது ஆசீர்வாதமா அல்லது சத்தியமா ஆகிய 2 தலைப்புகளின் கீழ் ஆண்டவருடைய விலையேற பெற்ற தாசர்கள், சத்தியவான்கள் தொடர்ந்து செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாதது ஆசீர்வாதம் தான் என்கிற தலைப்பில் சில தாசர்களும், ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது ஆசீர்வாதம் அல்ல சத்தியம்தான் என்கிற தலைப்பில் சில தேவனுடைய தாசர்களும் செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரு வேறுபட்ட செய்திகளை பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமும், நமக்கு சில வெளிப்பாடுகளும், நம்முடைய ஆவியில் ஒரு புது பலனும் கிடைத்தது. இன்றைக்கு எப்படி ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் முக்கியமானதோ, எப்படி ஒரு பறவைக்கு 2 சிறகுகள் அவசியமானதோ, அப்படியே ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இந்த பூமியில் வாழும் பொழுது ஆசீர்வாதமும் இன்றியமையாதது, சத்தியமும் இன்றியமையாதது. நாணயத்தில் ஒரு பக்கத்தில் மாத்திரம் விடயங்களை பொறித்திருப்பார்கள், மற்ற பக்கம் அதில் ஒன்றுமில்லாம காலியாக எம்டியா இருந்ததுன்னா அந்த நாணயம் செல்லாது. ஒரு அழகான பறவை, ஓங்கி உயரே பறக்கிற பறவைக்கு ஒரு சிறகு மட்டும்தான் இருக்கு, இன்னொரு சிறகு இல்லைன்னு சொன்னா அதால பறக்க முடியாது. அப்படியே ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில் சத்தியம் எந்த அளவுக்கு இன்றியமையாததோ, அதை போலவே ஆசீர்வாதமும் இன்றியமையாதது. சத்தியம் நமக்கு முக்கியமான தேவை, ஆசீர்வாதமும் நமக்கு முக்கியமான தேவை. ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது அதை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றியும் வேதம் பேசுகிறது, சரீர பிரகாரமான பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றியும் வேதம் பேசுகிறது. ஆனபடியினால் ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இன்றியமையாதது, சத்தியமும் இன்றியமையாதது. ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 மற்றும் 28 ஆகிய வசனங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதலில் தேவன் மனிதர்களை ஆசீர்வதித்தார். எந்த விதமான கற்பனைகளையோ நியமங்களையோ கட்டளைகளையோ சத்தியங்களையோ அவர்களுக்கு வழங்காமல் தேவன் இரக்கமுற்று கருணையுற்று தகப்பன் என்கிற ஸ்தானத்திலிருந்து, அவர்களின் முன்னோடி என்கிற ஸ்தானத்திலிருந்து, அவர்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் என்ற ஸ்தானத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த மனிதர்களை தேவன் 6ஆம் நாள் உண்டாக்கினார். ஆனால் மனிதனுக்கு தேவையான சகல தேவைகளையும் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் முன்பாகவே 5 நாட்களுக்குள்ளே ஆண்டவர் படைத்து விட்டார். என்ன ஆச்சரியம் பாருங்க, என்ன ஒரு அருமையான தேவனை பாருங்க. இந்த மாதிரி உலகத்துல நீங்க யாரையுமே பார்க்க முடியாது.
உங்களுக்கு எனக்கும் தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே அவர் படைத்து விட்டார். என்னுடைய அனுபவத்தில் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது 3 விதங்களில் நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு, தேவன் நமக்கு தகப்பனாக நம்முடைய கடவுளாக இருப்பதனால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உதாரணத்துக்கு ஆதியாகமத்துல ஆதாம் ஏவாளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அதற்கு பின்பு இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனி விருட்சங்களையும் நீங்கள் புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட கனியை மட்டும் புசிக்காதீங்கன்னு சொன்னார். அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தர, முதலாவது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஏவாளை உண்டாக்கின பிறகு இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லா கனியும் சாப்பிடலாம், இதை மட்டும் சாப்பிடாங்க. ஒரு கட்டளையை, ஒரு நியமத்தை, ஒரு வார்த்தையை அங்க வைக்கிறார். சத்தியம் கூட நீங்க வச்சுக்கோங்க. முதலாவது ஆசீர்வாதத்தை தேவன் தந்தார், இரண்டாவது சத்தியத்தை தந்தார். மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அங்கே சொன்னார். ஏதோ ஆசீர்வாதிச்சாச்சு, ஆசீர்வாதமா வாழ்ந்தா மட்டும் இவர்கள் போதும்னு அவன் ஆண்டவர் நினைக்கவே இல்லை. ஆசீர்வாதங்களை பார்த்துட்டாங்க, ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறாங்க, ஆசீர்வாதங்களை அனுபவிப்பாங்க, கண்டிப்பா இவர்கள் வழி தப்பி போக வாய்ப்பு இருக்கிறது, அதற்கான சகல சூழ்நிலைகளும் உண்டாகும் என்று ஆண்டவர் அறிந்து அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரார், அவர்கள் கட்டளைகளை கொடுக்கிறார். சோ ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் சத்தியமும் ஒன்றை ஒன்று பக்கத்திலே தான் போகும். எப்படி ஒரு ரயில் போகிறதுக்கு, ஒரு ட்ரெயின் போகிறதுக்கு தண்டவாளத்துல 2 பக்கமும் நீங்க பார்க்கலாம், 2 அந்த ராடு போகும், அதே போலத்தான் ஒன்றை ஒன்று தொடர்புடையது. சத்தியமும் ஆசீர்வாதமும் ஒன்றை ஒன்று தொடர்புடையது. இதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். முதலாவது, தேவன் தகப்பன் என்கிற முறையில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, அவருடைய கற்பனைகளை, அவருடைய நியமங்களை, அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் பொழுது அதன் மூலமாகவும் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். மூன்றாவது, வாக்கு தத்தங்களின் மூலமாகவும் நாம் ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். நீங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல அதை பார்க்கலாம். சோ தேவன் 3 விதத்துல நம்ம ஆசீர்வதிக்கிறார். தகப்பன் என்கிற விதத்தில் ஆசீர்வதிக்கிறாரு, அவருடைய சத்தியங்களை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளையை கீழ்கொள்வது மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கிறாரு, வாக்கு தத்தத்தின் மூலமா ஆசீர்வதிக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் ஈசாக்கு வாழ்ந்த நாட்களிலும் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ அந்த ராஜா கிட்ட போவாத, ஏன்ட்ட வாப்பா, நான் தான்ப்பா ராஜா. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. மனுஷ ராஜாவை தேடி போயிடாத, உங்க அப்பா தேடி போனாம தேடி போயிடாத, ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணு, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இப்பதான் ரொம்ப முக்கியமானது. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால், அதை கீப் அப் பண்ணதுனால, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பாத்தீங்களா? சோ ஆசீர்வாதத்தை மாத்திரம் ஒரு மனிதன் வைத்துக் கொண்டு ஒரு முழுமையான வாழ்க்கை வழங்க முடியாது. சத்தியமும் இன்றியமையாதது. சத்தியத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொள்ள முடியாது. அங்கே அவனுக்கு ஆசீர்வாதமும் தேவை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார், சத்தியத்தையும் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டாரு, அதை எப்படி கீப் அப் பண்ணணும், இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பயன்படுத்தணும், அதுக்கு நமக்கு சத்தியம் தேவை. இல்ல, நம்ம சத்தியத்திலே நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும், சத்தியத்தை கீப் அப் பண்ணும் பொழுதும், அதுவும் நம்ம ஆசீர்வாதத்தான் கொண்டு போய் முடியுது. ஆகவே சத்தியமும் ஆசீர்வாதமும் ஆகிய இரண்டும் தேவன் நமக்கு தந்த மாபெரும் பொக்கிஷங்கள். ஆகவே சத்தியமும் அவசியமானது, ஆசீர்வாதமும் அவசியமானது.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.